ஹலோ கைஸ், சிறைப்படத்தோட ஒன்லைன் ரிவ்யூ பார்த்தலாம். ஜெயிலில் இருக்கிற கைதியெல்லாம் கூட்டிட்டு போய் கோர்ட்டுக்கு கூட்டு வரது தான் பார்த்தீங்கன்னா போலீஸோட வேலை. அந்த போலீஸ் வேலை தான் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு பார்ப்பார். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த கைதி விக்ரம் பிரபு கிட்ட என்ன சொன்னார், அதுக்காக விக்ரம் பிரபு என்ன செஞ்சார் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அது பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே போயிருக்காது. பட் இருந்தாலுமே ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் படம் போக போக பார்த்திங்கன்னா படத்தோட கதை பார்த்திங்கன்னா சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் ஹாப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாகவே போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இன்டர்வல் தானன அப்புறம் பார்த்திங்கன்னா படம் எங்கேயே போச்சு. கதைக்குள்ளே பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுச்சு. எதுக்காக அவன் ஜெயிலுக்கு வந்தான்றதை பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வைப்பாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு இன்னசென்ட்டான ஒரு கைதின்றதை பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மெயினாக காட்டியிருக்காங்க. அது இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லவன்றதுக்கான ஒரு படமாக பார்த்திங்கன்னா இது காட்டியிருக்காங்க. அது இல்லாத பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ஒரு ஹீரோனி கேட்டப்போ, அதாவது அந்த பையனோட ஹீரோனி, அந்த பையனோட ஒரு லவ்வர் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இன்னசென்ட். அவங்க அடி வாங்குறதும் சரி, ஹீரோ அந்த சின்ன பையனும் அடி வாங்குறதும் சரி, அது ரியாலிட்டியாக பார்த்திங்கன்னா இருக்கும். ஆக்ஷன் பிளாக், அதாவது அவன் அடி வாங்கினதும் சரி, அந்த இன்னசென்ட்டான நடிப்பும் சரி பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. சில இடத்துல பார்த்திங்கன்னா கண் கலங்க வச்சிருச்சு. நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது கண் கலங்காமல் பார்ப்பீங்களான்றத தெரியல. பட் இருந்தாலுமே படம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. இன்டர்வலை தாண்டிடுச்சுனாவே படம் பார்த்திங்கன்னா சூடுபொருக்கு ஆச்சரியமாக. விக்ரம் பிரபு இந்த படத்தை சூஸ் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்கிறது. டானாக்காரனே இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான மூவியாக இருந்துச்சு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு சிறைன்ற படம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஹிட் படமாகவே பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தான டாப் 1-2 இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான படமாக பார்த்தீங்கன்னா இது இருக்குன்னு நான் சொல்லுவேன். மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. இந்த படத்தை ரைட்டிங் பண்ணது அப்பா சாமி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கதையிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளியே போகல. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அந்த கதைலாம் சொல்லிவிட்டு அவன் அந்த ஹீரோனி அந்த பொண்ணோட மீட் பண்ணும் போது லாஸ்ட் ஒரு மீட்டிங்கில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹீரோனி டெத்து ஆகிட்டாங்க, கதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். ஆனால் அந்த ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்க பாரு, பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கடைசி டைமில் அந்த பொண்ணு உயிரோடு இருக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. படம் பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா கண் கலங்காமல் பார்க்க முடியாது. ஒரு 100%, அதாவது 100% ஒர்த்தல் உள்ள மூவி தான் பார்த்திங்கன்னா சிறை மூவி. விக்ரம் பிரபுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவினே சொல்லலாம். இதுக்கப்புறம் அவரோட மார்க்கெட்டு நல்லாவே வளரணும்னு நான் சொல்லுவேன். அவரோட எடுத்துக்க ஒவ்வொரு படமும் பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் வேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. டானாக்காரன் உதாரணத்துக்கு அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு படம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சிறையும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவினே சொல்லுவேன்.